Hi Shane. Hi. Welcome to Tamil film industry. Thank you. எப்படி இந்த மெட்ராஸ்காரன் உங்களுக்கு ஃபிட் ஆச்சு, எப்படி கிடைச்சது இந்த படம்? இது ஆஃப்டர் ஆர்டிஎக்ஸ் வாலி காண்டாக்ட் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் அது கேட்டுட்டு பிடிச்சிருக்கு. പിന്നെ അതുപോലെ எல்லாமே ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கு. என்னோட ஒரு ஷൂട്ട് இருந்தது, അത് 2 months தள்ளி போயிட்டேன். അപ്പോൾ அந்த கேப்பில் இது கரெக்டாக சூட் ஆகிட்டு ஒரு 40 daysல இது ஷூட் முடிச்சுட்டு எல்லாமே நல்லா. வெரி குட். எங்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து நியூ ஃபேஸ் ஆக்சுவலி. ஸோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னை பற்றி ஒரு நான் சின்ன நாள்ல இருந்தே மீடியா ரிலேட்டடா இருக்கு. ഒരു 6th സ്റ്റാൻഡേർഡിൽ സെവൻത് സ്റ്റാൻഡേർഡിൽ ഒരു റിയാലിറ്റി ഷോക്ക് പോകണം, ഡാൻസ് റിയാലിറ്റി ഷോ. അതിലൊരു സെമി ഫൈനൽ വർക്ക് വന്നത്. அதுக்கப்புறம் ഒരു സീരിയൽ பண்ணேன் ഏഷ്യാനെറ്റ് ചാനലില്. രണ്ട് പാർട്ടായിരുന്നു. ഹലോ കുട്ടിച്ചാന്ന് சொல்லி ഒരു ചിൽഡ്രൻസ് കിഡ് ഒരു സീരിയൽ இருந்தது, അതിൽ ആക്ട് பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேஷங்கள் படத்துல நடிச்சிட்டு அன்னியம் ரசூல்னு ஃபஹத் ஃபாசில் மூவி இருந்தது 2013. அந்த மூவி ஒரு சின்ன ஒரு அடையாளம் கிடைச்சது. எப்படி சொல்லுது, ஓகே அவர் இந்த ஒரு கேரக்டர் பண்ணேன்னு ஒரு அடையாளம் கிடைச்சது. அதுக்கப்புறம் 2016-17 அந்த டைம்ல தான் மெயின்லி என்னோட லீடா டெபியூ வந்து கிஸ்மத் என்ற மூவி. அது அங்கே ரொம்ப நல்லா போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிச்ச படம். அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரியலிஸ்டிக் மூடில் ஒரு எப்படி சொல்லுது, ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு படம். அது ரொம்ப ஆൾക്കാർക്ക് பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் கூட கேர் ஆஃப் சைரா பானு, மஞ்சு மேம் கூட கேர் ஆஃப் சைரா பானு பண்ணேன். அதுவும் நல்லா போயிட்டு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நல்ல நல்ல படங்கள் வந்து பரவா வந்து, கும்பலங்கி நைட்ஸ் வந்து, ஈடா வந்து, இஷ்க் வந்து, അങ്ങനെ நல்ல நல்ல படங்கள் வந்து. இப்போ லாஸ்ட் ஆர்டிஎக்ஸ் வந்தது, லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர். இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் மெட்ராஸ். இப்போ உங்களை வந்து கேரளாவில் வந்து எப்படி சாக்லேட் பாயா, ஆக்ஷன் பாயா, எமோஷனல் ஆர்டிஸ்டா, எப்படி நீங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி சொல்லுவோம். ஓகே. ரெடி ஃபார் எவ்ரிதிங். யா ஆஃப் கோர்ஸ். ஓகே. பட் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும்? ரொமான்ஸ் வருமா, எமோஷன் வருமா, இல்ல ஆக்ஷன் வருமா, டான்ஸ்? ஈஸின்னு சொல்ல முடியாது, அது அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ ചില ரொமான்டிக் சீன்ஸ் பண்றது ஈஸி, ஆனா ചില ரொமான்டிக் சீன்ஸ் பண்றது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு எல்லாத்துலயுமே ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஓகே. தமிழ் படம் ரெகுலரா பாப்பீங்களா? ரெகுலரா கண்டிப்பா. நான் நல்ல ரிவ்யூஸ் வந்தா கண்டிப்பா நான் தமிழ் படங்கள். ஓகே. உங்களுக்கு ஃபேவரட்டான தமிழ் படங்கள்லாம் என்னது? ஐயோ நிறைய இருக்கு. நிறைய அடிக்கடி பார்க்குற படம் இருக்கா? ரிப்பீட்டடா நான் பார்த்த படங்கள் ஐ திங்க் வினய் தாண்டி வருவேன். சூப்பர். இட்ஸ் a very poetic nice film. Then I like VIP. I like Tiruchitrambalam. I like many movies. Pudupettai, Mayakamenna. 3 is my favorite. 3 actually the first half I used to repeatedly watch. It was during my I think I was in 11th standard or 12th standard. Okay. பயங்கர தனுஷ் ஃபேன் நீங்க அப்போ? Of course. Dhanush is super actor. ஓகே. இது தனுஷ் எப்படி பாப்பாரு, இதை பார்த்தாருனாக்கா you'll notice you. சரி, மெட்ராஸ்காரன் ஆச்சு. இப்போ மெட்ராஸ் மெமரிஸ் இருக்கா உங்களுக்கு? எப்படி இருக்கும் மெட்ராஸ் மெமரிஸ்? மெட்ராஸ் மெமரிஸ் இருக்கு, நிறைய மெமரிஸ் இருக்கு. நான் ஒரு 6 months இங்க ஸ்டே பண்ணேன் 2018ல. வெளிய பெருநாள்னு ஒரு மூவி இருந்தது நான் பண்ணேன். அது அந்த மூவிக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ், கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக் ட்ரைனிங், அதுக்காகவே எல்லாம் இங்கே வந்தேன். அப்போ இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் ഞാൻ ഷെരീഫ് മാസ്റ്ററോட ഒരു அவரோட ஸ்டூடெண்டாக கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேறொரு மாஸ்டர் இருந்தது, பிரவீன் மாஸ்டர் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டைமில் இங்கே அந்த மரீனா பீச்சில் ப்ராக்டிஸுக்கு போவார் டெய்லி காலையில். பிஃபோர் சன் கமிங் யூஸ் டு கோ தேர் சம்மர் சால்ட் ப்ராக்டிஸ். சூப்பர். அதெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ மெட்ராஸ் இஸ் நாட் நியூ டு யூ? நோ இட்ஸ் நாட். ஸோ உங்கள் ஃபேவரட் மெட்ராஸ் டிஷ் என்ன சாப்பாடு? அப்படி கேட்கும்போது நிறைய இருக்கு. இப்போ ஜஸ்ட் 1 or 2 இல்லை, இங்கே மெட்ராஸ் வந்தால் இதை நான் ட்ரை பண்ணுவேன், இதை நான் சாப்பிடணும் அப்படி ஒண்ணுமே இல்லை. ஆனா நல்லா ஃபுட், நான் அப்படியான ஒரு பர்சனும் இல்லை. അങ്ങനെ ரொம்ப ஃபுட்டியான பர்சன் இல்லை. ஏதாச்சும் கிடைச்ச ஒரு ஜஸ்ட் எப்படி சொல்றது,
just to fill my stomach I eat. Oh, okay, That's okay, it. okay. I know I'm not that much a foodie kind of person, but ഇത് ജൂനിയർ കുപ്പണ്ണാല ഒരു നോൺ വെജ് മീൽ സാപ്പിട്ട ഇപ്പോഴും ஞாபகம் இருக்கு. நல்ல ടേസ്റ്റ് இருந்தது. അതുപോലെ ഒരു அந்த கேஃபேயோட பேര് மறந்துட்டேன். அந்த ஒரு சிக்கன் ஸ்ட்ராகனோஃப்னு ஒரு டிஷ் சாப்பிட்டேன். அது ஸ்விக்கி என்னோட நான் அந்த 6 months ஸ்டே பண்ணது விவேக் ஹர்ஷன் ஒரு எடிட்டர் இருக்கு. தமிழ் எடிட்டர் தான். தமிழ்ல நிறைய படங்கள் இவன் ஜிகர் தாண்டா இதெல்லாம் பண்ண எடிட்டர் தான் அவரு. கார்த்திக் சுப்ராஜோட ப்ரீவியஸான படங்கள் எல்லாம் பண்ண எடிட்டர் அவரை கூட தான் இருந்தேன். இவன் அந்த டைம் நான் கார்த்திக் சுப்ராஜ் சாரை கூட பார்த்தேன். இவன் he used to come to studio his flat apartment. So I have met him. And during that time Vivek Harshan used to order this food. That was chicken stroganoff. Okay. It was very nice. Still I remember the taste. Okay. And then உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுற கோ-ஸ்டார்ஸ் தமிழ்ல யார் படம் இவர் கூட நான் நடிக்கணும், இந்த ஹீரோயின் கூட நடிக்கணும், ஹீரோ கூட நடிக்கணும், இந்த டைரக்டர் கூட நடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஆம்பிஷன்? டைரக்டர் கூட சொன்னா நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இங்க லோகேஷ் சார், இவன் முருகதாஸ் சார், நிறைய டைரக்டர்ஸ் இல்லையா, நிறைய இப்போ இவன் this Tiruchitrambalam director. And I think many, I have to say many names. I have to look Wikipedia. Because there are many nice movies here. And then heroes கூட screen share பண்ணனும்னாக்கா யாரு? அது சொன்னா தனுஷ் சார் சொன்னோம். சூப்பர். ஹீரோயின்ஸ் இப்போ என்னோட ஏஜ் குரூப்ல யாரெல்லாம்னு தெரியல. எல்லாமே ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ் கூட நடிக்கிற ஹீரோயின்ஸ் இல்லையா, அப்போ அது மாதிரி தெரியல. சரி, வெரி குட். தேங்க்யூ வெரி மச் ஷேனிகம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். Thank you so much. Thank you.